Welcome back to Digital Vishnu YouTube channel. So இந்த வீடியோல on-page factorல heading tag optimization பத்தி தான் பார்க்க போறோம். So இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டம்ல என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய on-page factorல ஹெட்டிங் டேக் ஆப்டிமைசேஷன்னா என்ன, ஃபஸ்ட்டு ஹெட்டிங் டேக்னா என்ன அப்படின்றத பற்றி கொஞ்சம் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஹெட்டிங் டேக் வந்து எந்த அளவுக்கு ஒரு on-page factorல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஹெட்டிங் டேக் வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பராக செட் பண்ணுறதில்ல. ஏன்னா ஒரு வெப்சைட்டில் வந்து கூகுள் அல்லது மற்ற சர்ச் இன்ஜின் நீங்கள் செட் பண்ணக்கூடிய டைட்டில் வந்து ப்ராப்பராக செட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் அந்த டைட்டில் வந்து நீங்கள் செட் பண்ண டைட்டில் எடுக்கலை அப்படின்னா அடுத்து எந்த ஒரு பர்டிகுலர் வேர்டை வந்து அதை டைட்டிலாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா நீங்கள் செட் பண்ணுற H1 டேகை தான் அதை டைட்டிலாக எடுத்துக்கும் ரைட்டுங்களா. அப்போது அந்த அளவுக்கு வந்து இந்த ஹெட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ணும். ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியல. இந்த ஹெட்டிங் டேக் வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, இது எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்குறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் டேக்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ரைட்டுங்களா. ஸோ ஹெட்டிங் டேக்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் அ HTML எலமெண்ட் சொல்கிறாங்க. எப்போவுமே HTML எலமெண்ட்னாலே கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து டேக் வந்து இன்வால்வ் ஆகும் ரைட்டுங்களா. ஸோ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஒரு ஓப்பனிங் டேக் கொடுக்குறேன். இந்த இடத்துல H1 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த H1 டேக்குள்ளே நீங்கள் என்ன டைட்டில் நீங்கள் என்ன ஒரு வேர்டு டைப் பண்ணுறீங்களோ அது வந்து H1 டேக்காக மாறும். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல க்ளோசிங் டேக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து H1. அப்போது எல்லா ஹெட்டிங்கும் இதில் வந்து மொத்தம் 6 டைப் ஆஃப் ஹெட்டிங் இருக்கும். H1 to H6 வரைக்கும் இருக்கும். எல்லா ஹெட்டிங்குமே பார்த்தீங்கன்னாக்கும் இந்த மாதிரி டேக் HTML டேக் மூலமாக தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவும் இட் இஸ் அ HTML டேக்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இட் இண்டிகேட்ஸ் தி ஹெட்டிங் ஆன் தி வெப்சைட். ஒரு வெப்சைட்டோட ஹெட்டிங்காக இருக்கட்டும் அல்லது ஒரு கண்டென்ட்டோட ஹெட்டிங்காக இருக்கட்டும் அல்லது ஒரு பேராகிராஃபோட ஹெட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே எதை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா இந்த ஹெட்டிங் டேக் மூலமாக தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஹெட்டிங் டேக்கை பொறுத்தவரை there are 6 டைப் ஆஃப் ஹெட்டிங் வந்து இருக்கு ரைட்ங்களா. ஸோ டைப்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்போ H1, H2, H3, H4, H5, H6 ரைட்ங்களா. H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குது. இது வந்து இதோட இந்த 6 டைப்பும் எதை பொறுத்து வேரி ஆகுது அப்படின்னு பார்க்குறப்போ இதோட சைஸை பொறுத்து வேரி ஆகுது ரைட்ங்களா. ஸோ all the 6 type of headings varies depends on the size. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு இமேஜ் நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். எக்ஸாம்பிள் கூகுளில் போய்ட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஹெட்டிங் டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங் சொல்லி டைப் பண்ணுறேன். அதுக்கு ஏதாவது இமேஜஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங்ஸ் இன் வெப்சைட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ நிறைய இமேஜஸ் கண்டிப்பாக காட்டப்படும். அந்த இமேஜை பார்க்குறப்போ உங்களுக்கு ஹெட்டிங்னா H1 எப்படி இருக்கும், H2 எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். எஸ், இந்த இடத்துல ஹெட்டிங் லெவல் 1 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் H1. அப்போ ஒரு பர்டிகுலர் வேர்டை நீங்கள் வந்து ஹெட்டிங் 1 நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக தெரியும். நெக்ஸ்ட்டு இன்னொரு பர்டிகுலர் வேர்டு அல்லது இன்னொரு பர்டிகுலர் கீவேர்டை வந்து H2 செட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சைஸ் வந்து H1 கம்பேர் பண்ணுறப்போ அதோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு H3, H4, H5, H6 அதோட ஹெட்டிங்கோட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கோ வேரி ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து அதோட 6 டைப்போட வேரியேஷன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா there are 6 type of heading tags are available. ஒன் இஸ் H1 to H6. ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு டேக்கில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதோட சைஸ் வந்து எந்த அளவுக்கு வேரி ஆகுது அப்படின்றதையும் இந்த இடத்துல உங்களுக்கு இமேஜ் மாதிரி கொடுத்துருக்கேன் ரைட்லா. ஸோ இது வந்து அதோட டேக் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான இமேஜஸ் ரைட்லா. நெக்ஸ்ட் ஒரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஹெட்டிங்லாம் நீங்கள் எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்னா there are 2 kind of மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து மேனுவல் மெத்தட், டூல்ஸ் பேஸ்ட் மெத்தட். சரி, இது எதுக்காக நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் வந்து பிரைமரி கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. பிரைமரி கீவேர்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் டைட்டில், தென் URL, தென் டிஸ்கிரிப்ஷன், இமேஜ் ஆல் டேக், இந்த 4 பிளேஸ்லையும் இம்பார்ட்டண்டாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வேறு எந்த பிளேஸ்லாம் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக அது யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைமரி கீவேர்டை வந்து உங்களோட H1 வந்து செட் பண்ணியிருக்கேன் ரைட்லா. எப்போவுமே ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேஜோ அல்லது போஸ்ட்டோ டிசைன் பண்ணுறப்போ உங்களோட பிரைமரி கீவேர்டு எடுத்துகிட்டு ஒரு 5 பிளேஸில் அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த 5 பிளேஸ் எதுனா ஒன்று டைட்டில், இன்னொன்று வந்து URL, செகண்ட் URL, மூணாவது வந்து டிஸ்கிரிப்ஷன், நாலாவது இமேஜ் ஆல் டேக், அஞ்சாவது வந்து H1 ரைட்டுங்களா. அந்த 5 பிளேஸ்லையும் உங்களோட பிரைமரி கீவேர்டு வந்து சேம் அப்படியே இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்க. ஒரு
பர்டிகுலர் வெப்சைட் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அவங்க எந்த அளவுக்கு பிரைமரி கீவேர்டை வந்து ஹெட்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இது 2 மெத்தடில் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொன்னேன். ஒன்று வந்து மேனுவல் மெத்தட், இன்னொன்று வந்து டூல்ஸ் பேஸ்ட் மெத்தட். மேனுவல் மெத்தட்னா அதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். டூல்ஸ் பேஸ்ட்னா ஏதாவது ஒரு பிளக்கின் இருந்தது அப்படின்னா அந்த பிளக்கின் மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிளக்கின் எடுத்துக்கிறேன். சரிங்களா, SEO இன் மெட்டா ஒன் கிளிக்னு சொல்லிட்டு ஒரு பிளக்கின் இருக்குது. அந்த பிளக்கின் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வெப்சைட் எடுத்துக்கலாம். டாப்பில் எந்த வெப்சைட் ரேங்க் ஆகுதோ அந்த வெப்சைட் எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன், கூகுளில் போய்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னைன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டை டைப் பண்ணுறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னைன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறப்போ எனக்கு எந்த வெப்சைட் வந்து டாப்பில் வருதோ அந்த வெப்சைட் நான் எடுத்து அனலைஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் IIDன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வருது. ஸோ இதை நான் செக் பண்ணி பார்க்குறேன். இது ஆடிட் பண்ணி பார்க்குறப்போ இவங்க எந்த அளவுக்கு ஹெட்டிங்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹெட்டிங்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா ஒன் பை ஒன்னாக நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா H1 H2ன்றது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல H1 வருது பார்த்தீங்களா, ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் இது H1 சொல்லி காட்டுது. நெக்ஸ்ட்டு இது க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த ஹெட்டிங், நெக்ஸ்ட் ஹெட்டிங், செகண்ட் ஹெட்டிங் எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த ஹெட்டிங் வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள். இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறப்போ இது H1 H2 சொல்லி தெரியும், உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து H2, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா H2, இது வந்து H2 ஓப்பன் ஆயிருக்கு, H2 க்ளோஸ் ஆயிருக்கு. இன் பிட்வீன் கேப்பில் தான் இந்த பர்டிகுலர் கீவேர்டு ரைட்டுங்களா. ஸோ அப்போ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா H2, அதாவது ஹெட்டிங் 2ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு ஹெட்டிங்காக நீங்கள் என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை கம்பேர் பண்ணுறப்போ இதோட சைஸ் சின்னதாக இருக்குது. கண்டிப்பாக இது H2 இருந்தால் இது H3 தான் இருக்கணும், ரைட்டுங்களா. செக் பண்ணி பார்க்கலாம். இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறப்போ இது எங்கே இருக்குது பாருங்கள், H3 இருக்குது, ரைட்டா. அப்போ ஒவ்வொரு ஹெட்டிங்காக நீங்கள் என்ன மேனுவலாக செக் பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் இதை டூல்ஸ் பேஸில் எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்னா எக்ஸ்டென்ஷன் இருக்குது, ரைட்டுங்களா. SEO இன் மெட்டா ஒன் கிளிக்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணாக்கும் இதில் ஹெடர்ஸ்னு ஒரு போர்ஷன் இருக்கும். அந்த ஹெடர் போர்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு H1, H2, H1 என்ன செட் பண்ணியிருக்காங்க, H2 என்ன செட் பண்ணியிருக்காங்க, H3 என்ன செட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் சரி ஓகே, H1லாம் எனக்கு டிஸ்பிளே ஆகுது, ஹெட்டிங்லாம் டிஸ்பிளே ஆகுது, அது மேட்ரு கிடையாது. இதில் மெயினாக என்னோட கீவேர்டு எந்த ஹெட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் பேஜ் வந்து எந்த ஒரு கீவேர்டை பேஸ் பண்ணி ரேங்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்னா இந்த ப்ரௌசரோட டாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் கர்சர் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து எந்த கீவேர்டுக்காக ரேங்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் சென்னைன்ற கீவேர்டு தான் ரேங்க் ஆகிட்டு இருக்கு. அப்போது அந்த பிரைமரி கீவேர்டு வந்து இவங்களோட ஹெட்டிங்கில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா SEO மெட்டா இன் ஒன் கிளிக்ன்றத கிளிக் பண்ணிவிட்டு ஹெடர்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஹெடர்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் அவங்களோட H1 இருக்கு பாருங்களேன், ஹெட்டிங் 1. இந்த ஹெட்டிங் 1ல பார்த்தீங்கன்னாக்கும் எக்ஸாக்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் சென்னைன்ற கீவேர்டு வந்து ப்ரெசென்ட் ஆகுது. அப்போது மெயினாக என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களோட பிரைமரி கீவேர்டு வந்து ஹெட்டிங் டேக் 1ல வந்து கம்பல்சரி ப்ரெசென்ட் ஆகணும். சரி, அவங்களோட செகண்டரி மீன்ஸ் அவங்களோட அதே சேம் கீவேர்டு பிரைமரி கீவேர்டு ஹெட்டிங் 2ல ஹெட்டிங் 3ல ப்ரெசென்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஹெட்டிங் 2ல பார்த்தாலும் அங்கேயும் வந்து ப்ரெசென்ட் ஆகுது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னைன்னு சொல்லிட்டு, ரைட்டுங்களா. ஹெட்டிங் 3ல செக் பண்ணி பார்க்குறேன், இங்கேயும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் மட்டும் தான் வருது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னைன்னு வரல. அப்போது இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னைன்றது பிரைமரி கீவேர்டு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ்ன்றது அதோட செகண்டரி கீவேர்டு, ரைட்டுங்களா. ஹெட்டிங் 3ல பாருங்கள், அகைன் டிஜிட்டல் ஸ்காலர்னு வருது. ஸோ அவங்களோட ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4, ஹெட்டிங் 5லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அவங்களோட பிரைமரி கீவேர்டு வரல, அவங்களோட செகண்டரி கீவேர்டு தான் வந்து அதோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஹெட்டிங் டேக் 1ல பார்த்தீங்கன்னாக்கும் கம்பல்சரி அவங்களோட பிரைமரி கீவேர்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதை தான் நான் இன்செஸ்ட் பண்ணுறேன், ரைட்டுங்களா. சரி, ஓகே. அப்போ இந்த ஹெட்டிங்கை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம பார்க்குறப்போ வேறு என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம்னா இதில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். ஹெட்டிங் டேக்கை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா H1 டேக் ஆர் இம்பார்ட்டன்ட் அண்ட் நோட்டபிள் கண்டென்ட் ஆன் தி பேஜ். எந்த ஒரு பேஜ் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு போஸ்ட் எடுத்தாலும் சரி, H1 டேக் வந்து அது ஒரு நோட்டபிள் கண்டென்ட்டாக தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அந்த நோட்டபிள் கண்டென்ட்டாக பார்க்கப்படுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளேஸில் உங்களோட பிரைமரி கீவேர்டை இன்சர்ட் பண்ணணும், அதை தான் அவங்க இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா H1 டேக் ஷுட் யூஸ் ஒன்லி ஒன் பர் பேஜ், இல்லைங்களா. எந்த ஒரு பேஜாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு போஸ்ட்டாக இருக்கட்டும் H1 டேக் வந்து ஒரே ஒரு டைம் தான் வரணும். அதுலேயும் அந்த H1 டேக்கில் உங்களோட பிரைமரி கீவேர்டு வரணும். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு பேஜில் யூஸ் பண்ண H1 வந்து வேற ஒரு பேஜ்லையோ வேற ஒரு போஸ்ட்லையோ யூஸ் பண்ணாதீங்க. எல்லா பேஜ்லையும் யூனிக்கான H1 தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா H1 டேக் ஷுட் பி 20 to 70 கேரக்டர் ஒன்லி. ஸோ நீங்கள் பாட்டுக்கு அதை வந்து ஒரு 150 கேரக்டர் யூஸ் பண்ணுறது, 200 கேரக்டர் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அதோட லிமிட் பார்த்தீங்கன்னாக்கும் 20 to 70 கேரக்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கபிளாக இருக்கும், அதே இடத்துல ஒரு நோட்டபுளாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க, இல்லைங்களா. ஸோ ரொம்ப லென்த்து யூஸ் பண்ணிங்களாக்கும் அதை யூஸர் படிக்கிறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு அதை படிக்க மாட்டாங்க. அப்போ ஒரு யூஸரும் படிக்கணும், ஒரு சர்ச் இன்ஜின் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் 20 to 70 கேரக்டரில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட ஹெட்டிங் டேக் 1ல பார்த்தீங்கன்னாக்கும் லாங் டெயில் கீவேர்டு தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. லாங் டெயில் கீவேர்டு என்னன்னா மோர் தென் 3 வேர்ட்ஸ்க்கு வந்து மேலே வந்தாலே அது லாங் டெயில் கீவேர்டு தான், ரைட்டுங்களா. ஸோ கீவேர்டை பார்த்தீங்கன்னாக்கும் 4 டைப்பாக செப்பரேட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து 1 வேர்ட் கீவேர்ட், 2 வேர்ட் கீவேர்ட், 3 வேர்ட் கீவேர்ட், லாங் டெயில் கீவேர்ட்.
அப்போ மோர் தென் 3 வேர்டுக்கு மேலே வந்தாலே அது லாங் டெயில் கீவேர்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த லாங் டெயில் கீவேர்டு தான் உங்களோட H1 யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், உங்களோட H1 டேக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் தி ஆன்சர் வித் யூசர் இன்டென்ட். அதாவது யூசர் தேடக்கூடிய ஒரு சர்ச் குறிக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி தான் உங்களோட ஹெட்டிங் இருக்கணும். ரைட்டுங்களா? எந்த காரணத்தை கொண்டும் உங்களோட ஹெட்டிங் டேக் வந்து மறுபடியும் நீங்களே கொஸ்டின் கேட்குற மாதிரி கொடுத்துறாதீங்க. ரைட்லா? ஒரு யூசர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கொஸ்டின் டைப் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் SEO கோர்ஸ் இன் சென்னைன்னு சொல்லி டைப் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். அவர் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக பெஸ்ட் SEO கோர்ஸ் இன் சென்னைன்னு சொல்லி டைப் பண்ணுறாரு. அப்போ அதில் நீங்கள் ஆன்சர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா டாப் 10 SEO கோர்ஸ் இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கணும். திரும்ப நீங்களே கொஸ்டின் கேட்கக்கூடாது. ரைட்லா? ஸோ அதனால் உங்களோட H1 வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா அதை ஆன்சர் கொடுக்குற மாதிரி ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்ல வரேன். ரைட்லா? நெக்ஸ்ட் வந்து H1 டேக் ப்ராக்டிகலி எப்படி இருக்கும் அப்படின்னா பை டிஃபால்ட் டைட்டில் டேக் கன்சிடர் அஸ் H1 டேக் இன் தி வேர்ட்ப்ரெஸ்ஸை பொறுத்தளவில் உங்களோட டைட்டில் டேக்கை தான் வந்து H1 டேக்கை வந்து எடுத்துக்கிறோம். பிளாகரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக செட் பண்ணலாம். பட் வேர்ட்ப்ரெஸ்ஸை பொறுத்தவரை டிஃபால்ட்டாகவே உங்களோட டைட்டில் டேக் வந்து H1 தான் எடுத்துக்கிறோம். ரைட்லா? நீங்கள் தனியாக டிஃபைன் பண்ணணும் அவசியம் இல்லை, அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கிறோன்றாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வெப்சைட்டோட H1 டேக் வந்து அல்லது ரிமைனிங் ஹெட்டிங் டேக்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு SEO மெட்டா இன் ஒன் கிளிக்ன்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அதுமாதிரி SEO மினியன் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் ஸ்க்ரீமிங் ஃப்ளாக்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ ஒரு SEO டூல் இருக்குது. ஸோ அந்த டூலை பற்றி நான் SEO ஆடிட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து இன்டெப்த்தாக பேசியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த பர்டிகுலர் வீடியோவோட லிங்க்கை நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் பாருங்கள். அந்த டூலை யூஸ் பண்ணி எப்படி உங்கள் வெப்சைட்டோட ஹெட்டிங் டேக்லாம் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பாருங்கள். சப்போஸ் அது டூப்ளிகேட்டாக இருந்தது அப்படின்னா, அதாவது 2 or 3 டைம்ஸ் H1 டேக் ரிப்பீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ரைட்லா? ஸோ இதுதான் வந்து ஹெட்டிங் டேக்கை பற்றின ஒரு ஷார்ட் டியூட்டோரியல். ஸோ இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி நான் வீடியோ போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனாக்கும் இந்த வீடியோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் another SEO on page ஃபேக்டரோட மீட் பண்ணுறேன். Until that, signing off, Digital Vishnu.